வீடு முழுக்க பொம்மைகள் சிதறி கிடக்கின்றன. பொம்மைகளை எல்லாம் எடுத்து பாக்ஸ்ல போடுன்னு நீங்க 3வது தடவையா கொஞ்சம் சத்தமாவே சொல்றீங்க. ஆனா உங்க குழந்தை பிடிவாதமா முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்குது. உங்களுக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. இன்னும் ஒரு நிமிஷத்துல நீங்க கத்தப் போறீங்க. ஏன்னா இது வெறும் பொம்மைகளை அடுக்கி வைக்கிற விஷயம் மட்டும் இல்லங்க. நீங்க சொல்ற வார்த்தைகளை குழந்தைகள் காதால மட்டும் கேட்கறதில்ல, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுபூர்வமான அழுத்தத்தையும், அதாவது எமோஷனல் பிரஷரையும் அவங்க உடனே உணர்றாங்க. நீங்க எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பிடிவாதமா மாறுவாங்க. ஆனா இங்க ஒரு மேஜிக் நடக்குது பாருங்க. அந்த பெற்றோர் தன்னோட கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஆழமா ஒரு மூச்சு விடுறாங்க. இறுக்கமான முகம் கொஞ்சம் சாந்தமாகுது. அப்படியே மெதுவா குழந்தையோட உயரத்துக்கு கீழே குனிஞ்சு உட்கார்றாங்க. ஒரு பெரிய லெக்சர் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த எமோஷனல் சேனலை அப்படியே மாத்திடுறாங்க. இந்த சின்ன மாற்றம் அந்த மொத்த சூழ்நிலையையும் எப்படி மாத்துதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்க பாருங்க, அவங்க அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி மாறி, பீப் ரோபோட் ஹெல்ப்பருக்கு இப்போ சிவப்பு நிற பிளாக்ஸ் வேணும்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட கண்ணில் இருந்த பிடிவாதம் மறைஞ்சு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அந்த சின்ன கை மெதுவா ஒரு சிவப்பு பிளாக்கை நோக்கி போகுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பொம்மைகளை அடுக்கி வைக்கணுங்கிற அந்த ரூல்ஸ் எங்கேயும் போகல. ஆனா அந்த இடத்துல இருந்த அழுத்தம் மாறிடுச்சு. குழந்தைய கட்டாயப்படுத்தி வேலையை வாங்காம அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு விளையாட்டான முறையில அவங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. இத புரிஞ்சுக்க இந்த அழகான உதாரணத்தை பாருங்க. குழந்தைங்களுக்கு நாம கத்துக் கொடுக்க வேண்டிய முக்கியமான சீரியஸான பாடங்களை ஒரு கனமான பூட்டப்பட்ட கதவுன்னு வச்சுப்போம். அந்த கதவு சுலபமா திறக்கக்கூடிய ஒரு அழகான சாவி கொத்து தான் இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு எமோஷனல் பிரஷரை குறைச்சு அந்த முக்கியமான பாடம் அவங்க மனசுக்குள்ள போறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குது. இப்போ தூங்கும் நேரத்தை பத்தி பார்ப்போம். தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல கரடிக்கு ட்ரெஸ் பண்ணுவோம். ராத்திரி தூங்குற நேரம்னாலே பல வீடுகள்ல ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் இல்லையா? நாம திரும்ப திரும்ப ரூல்ஸை சொல்லும்போது குழந்தைகள் தங்களோட சுதந்திரத்தை இழந்துட்டு தான் ஃபீல் பண்றாங்க. அதனால தினமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் ஒரு பெரிய போராட்டமா மாறிடுது. ஆனா அதையே இப்படி மாத்தி பாருங்களேன். குழந்தைக்கு பதிலா முதல்ல அங்க இருக்கிற ஒரு கரடி பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த கரடிக்கு உதவி வேணும்னு கேட்ட உடனே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பொறுப்பான ஒரு ஹெல்ப்பர் மாதிரி மாறிடுவாங்க. யாரோ தங்களை கண்ட்ரோல் பண்றாங்கிற பயம் போய் அவங்களே அந்த வேலையில இஷ்டப்பட்டு ஈடுபட ஆரம்பிப்பாங்க. அடுத்து டாக்டர் கிட்ட போறதுக்கான பிராக்டிஸ். குழந்தைங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். பயப்படாத, ஒன்னும் வலிக்காதுன்னு நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, பின்வாங்குவாங்க. இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, குழந்தைங்களோட பயத்தை நாம வெறும் வார்த்தைகளால மட்டும் போக்கிட முடியாது. அப்படி நாம அவங்க பயத்தை உதாசீனப்படுத்தும் போது அவங்களோட உடம்பு அந்த பயத்தை இன்னும் கெட்டியா பிடிச்சுக்கும். ஆமா, டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டெட்டி பேருக்கு டாக்டர் மாதிரி ஊசி போட்டு பிராக்டிஸ் பண்ற இந்த குழந்தையோட முகத்துல பயத்துக்கு பதிலா ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது பாருங்க. ஏன்னா விளையாட்டு மூலமா அந்த பயத்தை பாதுகாப்பா உணர்றதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கும் அவங்க உடம்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்தது ஷேரிங். ஒரே பொம்மைக்காக 2 குழந்தைங்க சண்டை போடுறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற டென்ஷனை கவனிங்க. நீ விட்டு கொடுக்கணும், ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு நம்ம பெரிய அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா அந்த நேரத்துல அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிமிஷத்துல தங்களோட பொருளை இழந்துடுவோம்ங்கிற பயம் இருக்கும். அதனால அந்த பொம்மையை இன்னும் கெட்டியா பிடிச்சுப்பாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இங்கே இருக்கு. இதையே ஒரு டைமர் கேம் மாதிரி மாத்திருங்க. இப்போ உமுறை, அடுத்து ஏமுறை, ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு ரிதமிக் கேம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பொருளை பகிர்ந்து கொள்றது ஒரு பயமுறுத்துற விஷயமா இல்லாம ஜாலியான அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸா மாறிடும். இங்க குழந்தைங்க தங்களோட கண்ட்ரோலை இழக்கல, அந்த கேம்ல ஒரு பகுதியா ஆகுறாங்க. அடுத்து காலையில ட்ரெஸ் மாத்துறது. கோவமா இருக்கிற நீங்க தப்பிச்சு ஓடுற உங்க குழந்தை. இது பார்க்க ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? இங்க நிஜமான பிரச்சனை என்னன்னா, பெரியவங்களோட கோவமோ அந்த பதற்றமோ குழந்தைங்களுக்கு தெரியாமலே ஒரு கிக்க கொடுக்குது. ட்ரெஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் கேம் மாதிரி ஆகிடுது. ஆனா இத நாம நமக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம்? அந்த சாக்ஸ ஒரு பசியோட இருக்கிற பப்பட் மாதிரி மாத்தி, உன் கால் விரல்களை நான் இப்ப புடிச்சிக்க போறேன்னு சொன்ன உடனே அங்க சிரிப்பொலி கேட்க ஆரம்பிக்கும். கற்பனை திறனை பயன்படுத்துறது மூலமா அந்த எரிச்சலான சூழ்நிலை மாறி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு வேலையா, ஒரு அருமையான கோஆபரேஷனா மாறிடுச்சு. இப்போ கார் சீட் விஷயத்துக்கு வருவோம். லான்ச் பண்ண ரெடியா இருங்க. குழந்தைங்களை கட்டாயப்படுத்தி கார் ஷீட்ல உட்கார வைக்க முயற்சி பண்ணும்போது அவங்க உடம்ப முறுக்கிக்கிட்டு போராடுவாங்க. நாம எந்த அளவுக்கு பிசிக்கலா பலத்தை பயன்படுத்துறோமோ அவங்களோட உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் மோடுக்கு போயிடும். அதுக்கு பதிலா கார் சீட் பெல்ட் போடுறத ஒரு ராக்கெட் லான்ச் கவுண்டவுன் மாதிரி மாத்திடுங்க. 3, 2, 1 லான்ச். எப்ப நீங்க இது ஒரு கேம் மாதிரி மாத்துறீங்களோ அவங்க அந்த சீட்ல மாட்டிக்கிட்டதா நினைக்காம அந்த ராக்கெட் லான்ச்சிங் சீக்வன்ஸ்ல ஆக்டிவா ஜாயின் பண்ணிப்பாங்க. எந்த போராட்டமும் இல்லாம இங்க சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், பெரிய இமோஷன்ஸ், அதாவது குழந்தைங்க கண்ட்ரோல் இல்லாம அழுது அடம் பிடிக்கும்போது
அந்த மாதிரி நேரங்கள்ல நாம அமைதியா இரு, சத்தம் போடாதன்னு ஆர்டர் போடுவோம். ஆனா இது அவங்கள இன்னும் அதிகமா கோபப்படும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மைண்ட் ஓவர்லோட் ஆயிடுச்சு. நாம அப்படி கத்துறதுனால தங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கலையேன்னு அவங்க இன்னும் அதிகமா கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு தேவையானது லெக்சர் கிடையாது, ஒரு வழி. அவங்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பான வழியை காட்டுங்க. ஒரு மான்ஸ்டர் மாதிரி தரையில ஓங்கி மிதிக்கிறது, அல்லது டிராகன் மாதிரி வேகமா மூச்சு விடுறது. அந்த பெரிய எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில போறதுக்கு இப்படி ஒரு பிசிக்கல் சேனல் கொடுத்தா மட்டும்னா அவங்களால திரும்பவும் அமைதியாக முடியும். இது இன்னொரு கிளாசிக் சிச்சுவேஷன். குழந்தைங்க ஏதாவது தப்பு செஞ்சா உடனே சாரி சொல்லுன்னு கட்டாயப்படுத்துவோம். அவங்களும் தலை குனிஞ்சு வெக்கத்தோடவும் குற்ற உணர்ச்சியோடவும் சாரி சொல்வாங்க. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சாரிங்கிறது வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுல நிஜமான வருத்தமோ அடுத்தவங்களோட வலியை புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்காது. அதுக்கு பதிலா ஒரு கைபொம்மையை வச்சு எதையாவது விளையாட்டா கீழே தள்ளி விட்டுட்டு, ஐயோ கீழே விழுந்துடுச்சே, இதை எப்படி சரி பண்ணலாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேளுங்க. தப்ப சரி செய்யறதுங்கிறது வெறும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பிக்கிறது கிடையாது. அத செயல்கள் மூலமா எப்படி சரி பண்றதுன்னு அவங்களுக்கு பிராக்டிக்கலா புரிய வைக்கணும். இதுதான் அவங்களுக்குள்ள உண்மையான எம்பதியை உருவாக்கும். கடைசியா லிமிட்ஸை கடைபிடிப்பது, அதாவது பாதுகாப்பான எல்லைகளை உருவாக்குவது. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம். எல்லாத்தையுமே இப்படி விளையாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தா குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா? அவங்களுக்கான லிமிட்ஸ் எங்க இருக்கு? இது குழந்தைங்கள ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆகாதான்னு. ஆனா இங்க நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். விளையாட்டு மூலமா கத்துக் கொடுக்கறதுனா ரூல்ஸை மீறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்கள் பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான ரூல் அப்படிங்கிறது ஒரு பட்டத்தோட நூல் மாதிரி. அது பட்டத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டே இருக்கும், விட்டுடாது. ஆனா அதே சமயம் காத்துல லேசா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். விளையாட்டும் அது மாதிரி தான். விளையாட்டு மூலமா குழந்தைங்க நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இதனால அவங்கள பாதுகாப்பான வழியில கூட்டிட்டு போறது நமக்கு ரொம்ப சுலபமாயிடும். பல வருஷங்களா நம்ம மனசுல பதிஞ்சு போன ஒரு பழைய நம்பிக்கை இதுதான். நான் குழந்தைங்க கிட்ட விளையாட்டா ஒரு விஷயத்த சொன்னா அவங்க என்ன சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பயம் இருக்காது. இந்த எண்ணம் தான் பல நேரங்கள்ல நம்மள ரொம்ப கண்டிப்பான பெற்றோரா மாத்துது. நாம சத்தம் போட்டாதான் அவங்க கேட்பாங்கங்கிற ஒரு மாயையை உருவாக்குது. ஆனா இந்த புதிய சிந்தனையை கவனிங்க. நான் ஒரு விஷயத்த விளையாட்டா சொல்லி கொடுத்தா என் குழந்தை அந்த முக்கியமான பாடத்தை ரொம்ப சுலபமா கத்துப்பான், அதை பிராக்டிஸ் பண்ணுவான். ஏன்னா பயத்தை விட சந்தோஷத்தின் மூலமா தான் குழந்தைகளோட மூளை விஷயங்களை ரொம்ப வேகமா கருவிச்சுக்கும். இது சயின்ஸ் சொல்ற உண்மை கூட. கடைசியா நாம நினைவில் வச்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயம் இதுதான். சில நேரங்கள்ல விளையாட்டுங்கிறது கத்துக்கிறதுல இருந்து எடுக்கிற பிரேக் கிடையாது, கத்துக்க வேண்டிய பாடம். குழந்தைங்களோட மனசை சென்றடைய நாம போடுற ஒரு வலுவான பாலம். உங்க குழந்தையோட உலகத்துக்குள்ள நுழைய அந்த பாலத்தை இன்னைக்கு இருந்தே கட்ட ஆரம்பிப்போம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.